மகா அக்கா ஹே மகா ஒண்ணும் இல்ல மகா எல்லாம் சரியாயிடும் மகா என்னாச்சு மகா விக்ரம் உன்னை திரும்ப ஏதாவது திட்டினாரா? ஆமாக்கா என்னன்னே தெரியல. நான் பக்கத்துல போனாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குதுக்கா. நான் எது பண்ணாலும் அதுல ஒரே குறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்காருக்கா. நானும் அவருக்கு பிடிக்காதது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து தான்க்கா நடந்துக்கிறேன். ஆனா அவரு நடந்துக்கிறத பார்த்தா வேணும்னே எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி செய்யறாரோன்னு தோணுதுக்கா. என்னால சுத்தமா தாங்கவே முடியலக்கா. நான் என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாருன்னு சொல்லு மகா. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற பிரச்சனைய 4 செவத்துக்குள்ள முடிச்சுக்கணும். அத வெளிய ஏன் சொந்த அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவனா. சந்தோஷமோ துக்கமோ அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டும்தான் இருக்கணும்னு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன்க்கா. ஆனா என்னால எனக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு புழுங்கிட்டு இருக்க முடியலக்கா. எங்க நானும் அவரை மாதிரி எங்க வார்த்தையால அவரை ஹர்ட் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்குக்கா. பல சமயங்கள்ல அமைதியா என் கண்ணீரால மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே இருக்க போறேன்னு எனக்கு தெரியலக்கா. மனசு ரொம்ப வலிக்குதுக்கா. இது வரைக்கும் நான் எது செஞ்சாலும் குறை கண்டுபிடிச்சு வார்த்தையால என்ன திட்டிட்டு இருந்தவரு இன்னைக்கு எச்சி கையால என்ன அடிக்கவே வந்துட்டாருக்கா. அவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியாதுக்கா. ஆனா இந்த பிரச்சனைய எப்படி நான் சமாளிக்க போறேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியலக்கா. தான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான்க்கா பாக்குறாரு. என் மனசுக்குள்ள என்ன இருக்கு, அதை எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறதுன்னு அவருக்கு சுத்தமா தெரியலக்கா. அக்கா நீ சொல்ல, நானும் மனுஷி தானே. எனக்கும் ஃபீலிங்ஸ், ஆசை, பாசம் எல்லாம் இருக்கும்னு அவரை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியலக்கா. என்னால முடியலக்கா. மனசெல்லாம் விட்டு போச்சு. எப்படியாவது கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம், எல்லாத்தையும் கடந்து போயிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ற. ஆனா திரும்ப திரும்ப என் மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும்தான்க்கா நடந்துக்கிறாரு. என்னால முடியலக்கா. இப்பெல்லாம் அவர் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்குக்கா. எங்க அவருக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிடுவேணும்னு பயந்துகிட்டே அவர்கிட்ட போக வேண்டியதா இருக்குக்கா. ஒரே வீட்ல ஒரே ரூம்ல எப்படிக்கா நான் அவருக்கு பயந்து பயந்து வாழ்வேன்? வேற யாராவது 3வது மனுஷனா பரவாயில்ல, தள்ளி வாழ்ந்துக்கலாம். ஆனா கட்டின புருஷன் கிட்ட இருந்து எப்படிக்கா என்னால ஒதுங்கி வாழ முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. குழப்பமா இருக்குக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அழாத மகா. ஒண்ணும் இல்ல.
சம்பந்தி. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. வணக்கம் சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா வாங்கம்மா, வாமா. மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது இப்ப நல்லா குணமாயிட்டாருன்னு மகா சொன்னா. ஆமா ஆமா, அதான் நேர்லயும் பார்த்துட்டு போயிடலான்னு சரி வந்தோம். சரி. விக்ரம் ரூம்ல தான் இருக்கான். இப்ப வர சொல்றேன். நீங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. வாங்கம்மா, உட்காருங்க. மகா, ஐஸ்வர்யா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கம்மா, வாங்க. சம்பந்தி, நீங்க எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருந்தீங்க போல. அந்த சமயம் பார்த்து நாங்க வந்துட்டோம். ஆமா சம்பந்தி, ஒரு அவசர வேலை, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம், ஓகேவா? சரிங்க சம்பந்தி. அம்மா இதோ வந்துட்டாங்க. ஐசு, அம்மா நல்லா இருக்கியா? நல்லா நீ இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. மகா, விக்ரம கொஞ்சம் கீழே வர சொல்லுமா. போ. சரிங்க மாமா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐசு, நல்லா ஐஸ்வர்யா, இருக்கேம்மா. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும், சரியா? சரிங்க மாமா. அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐஸ்வர்யா, நீ சம்பந்தி. பாத்துக்கோமா. வாங்க மாமா, உட்காருங்கம்மா. வாங்க அத்தை, பரவாயில்ல. வாங்க மாமா, வாங்க உட்காருங்க மாப்ள. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்ள. என்ன வாளு, எப்படி இருக்க? காலேஜ் போலியா? என்ன கட்டா? ஆமா மாமா. விக்ரம் மாப்பிளைக்கு திடீர்னு இப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல மாப்ள. என்ன பண்றது மாமா, எது எப்போ நடக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. திடீர்னு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. நான் ஊர்ல இல்லாதப்போ இப்படிலாம் நடந்திருக்கு. நான் அந்த சமயத்துல ப்ரோ பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சேன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தம். நல்ல வேலை, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாம சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆமா மாப்பிள, நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். கடவுள் புண்ணியத்துல மாப்பிளைக்கு எதுவும் ஆகல. சரிம்மா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. மா, நான் விக்ரம் கிட்ட சொல்லிட்டேன், அவர் வராரு. சரிம்மா. மகா, இதுல பழம்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ள வை. வா. வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கீங்களா? என்ன, இந்த பழத்தை கொடுக்க தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா நீங்க? மாப்ள, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன நல்லா பார்த்துட்டு தானே போனீங்க. திரும்ப எதுக்கு இங்க வந்து பாக்குறீங்க? நான் இருக்கனா இல்ல ஒரேடியா போயிட்டேனான்னு வந்து பார்க்க வந்தீங்களா? மாப்ள, ப்ரோ, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? தெரியாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ப்ரோ, நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீ இதுல தலையிடாதடா. நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அதான் பாத்துட்டீங்கல்ல, இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? 3 நாள் உங்க வீட்டுல வந்து விருந்து சாப்பிட்டதால என்ன உங்களை தலையில வச்சு கொண்டாடணுமா? இல்ல நானும் ஏதாவது உங்களுக்கு விருந்து ஏதாவது வைக்கணுமா? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, நான் வச்சு அனுப்பிடுறேன். போதும், தயவு செஞ்சு அடிக்கடி இப்படி வந்து எனக்கு தொல்லை கொடுக்காதீங்க. ஏற்கனவே உங்க பொண்ணு இங்க இருந்து எனக்கு கொடுக்குற தொல்லை பத்தாதா?
மாமா நான் தெரியாம தான் மாமா கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்திருக்கீங்க? ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜீனிக்னா என்னங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட அவளுக்கு இல்ல. இந்த லட்சணத்துல என்ன பார்க்க வந்திருக்காங்க எல்லாரும். சே மாப்ள ப்ரோ அம்மா அழாதம்மா, ஒன்னும் இல்ல. அம்மா அவரு வேற ஏதோ டென்ஷனை உன் மேல காட்டிட்டாருமா. பா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அவரு பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அக்கா நீ என்னக்கா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? விடு, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நாங்க வரோம். அம்மா அப்பா போலாம்ப்பா. மாப்பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கமா. மாப்பிள்ள நாங்க வர்றோம். மாமா, விக்ரம் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அத்தை, ப்ரோ ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டான். அவன்கிட்ட பேசி புரிய வச்சு நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, வரோம். சரி. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேக்கா. நம்ம விக்ரமாக்கா இது? ஆமாக்கா ஆமாக்கா, நிஜதா. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி திடீர்னு இவன் இப்படி மாறினா? எது எப்படியோ அந்த குடும்பமே இப்ப அசிங்கப்பட்டுச்சுல்ல, அது எனக்கு சந்தோஷம்தான். இனி நடக்க போற எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். ப்ரோ ஃப்ரீயா? ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமா? இல்ல நான் போயிட்டு அப்புறம் வரட்டுமா? நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு வசதியா போச்சு. நான் சொல்ல வந்தது என்னன்னு நீயே புரிஞ்சுக்கிட்ட. ஆமா, எதுக்கு அத்தை மாமா கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால ரொம்ப கவலைப்பட்டு ஒரு அக்கறையோட தானே உன்னை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா நடந்துப்ப? இத பார், யாருகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதத்தான் என் கண்ணால பார்த்தனே நீ எப்படி நடந்துகிட்டன்னு. இதுதான் நீ அமெரிக்கால படிச்ச படிப்பா? இல்ல நீ படிச்ச MBAல இதான் சொல்லி கொடுத்தாங்களா? பெரியவங்களை மதிக்க கூடாது, எடுத்தறிஞ்சு பேசணும், வீட்டுக்கு வந்தவங்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பணும் நான் சொல்லி கொடுத்தாங்க. டேய் இங்க பாரு, ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன்னா தேவையில்லாம நீ பேசாத. அப்புறம் நானும் ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன், அது நல்லா இருக்காது. வார்த்தை தானே, விடு ப்ரோ. அதுதான் உனக்கு இப்ப நல்லா வருதே. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எதை வேணாலும் திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா சொன்ன வார்த்தைய திரும்ப எடுத்துக்கவே முடியாது. அது எப்பவுமே நெஞ்சில ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மாமாவுக்கும் அத்தைக்கும் சாகர வரைக்கும் மறக்கவே மறக்காது. இந்த அவமானத்தை கடைசி வரைக்கும் அவங்க நினைச்சு நினைச்சு வேதனை பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? முன்னாடிதான் நீ எப்பவுமே ரஃபா இருப்ப. நான் கூட உன்னை ஹிட்லர் தான் கூப்பிடுவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ மாறவே இல்லை ப்ரோ, அப்படியே தான் இருக்க. ஐசோலேட்டடாவே இருந்து உனக்கு பழக்கப்பட்டதுனால இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்னன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. டேய் இப்ப புரிஞ்சு நான் என்னடா பண்ண போறேன்? எப்படி சார்? சார் எப்படி யாரையுமே டிஃபெண்ட் பண்ணாம கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்துருவீங்களா? செத்தா கூட தூக்கி போடுறதுக்கு 4 பேர் வேணும் ப்ரோ, அத மறந்துடாத. இருக்கிற வரைக்கும் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, சொந்த பந்தங்க கிட்ட நல்லா பேசி சந்தோஷமா இருந்தாதான் நாளைக்கு நாம போகும்போது 4 பேர் 4 சொட்டு கண்ணீராது விடுவாங்க. இல்லன்னா மனசுக்குள்ள போயிட்டானேன்னு சந்தோஷப்பட்டுட்டு ஃபார்மாலிட்டிக்கு
எல்லாரும் போடுவாங்களே ஆர்ஐபின்னு சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க பாரு ப்ரோ, பணத்தை எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனா மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இத பாரு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க? உன் மாமனார் மாமியார நான் அசிங்கப்படுத்தினதுக்கா? ஓ ப்ரோ, அவங்க எனக்கு மட்டும் மாமனார் மாமியார் கிடையாது, உனக்கும் தான். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. எப்படி ப்ரோ உன்னால அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் மறக்க முடியுது? 3 நாள் அவங்க வீட்டுல சந்தோஷமா இருந்தமே, எவ்வளவு சந்தோஷமான மெமரிஸ்னு நீ கூட அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல, எப்படி ப்ரோ இப்படி டக்குன்னு உன்னால மாற முடியுது? ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுனால உனக்கு எதுவும் மூளைலாம் குழம்பி போயிடுச்சா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் விஜய், மரியாதையா பேசு. நீ நான் உனக்கு அண்ணன், எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ எல்லாம் ஆள் கிடையாது. அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நீ எல்லாம் சொல்லி தர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் ஒண்ணு பண்ணா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதான் அது என்ன காரணம் என்ன ரீசன் கேட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லு ப்ரோ, நீ ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்ட? அதுக்கு என்ன ரீசன்? பாவம் மகாணி, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்ன்றத பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. அப்ப அவங்களோட முகத்தை பாத்தியா? எதுவுமே பேச முடியாம கூனி குறுகி போயிட்டாங்க. நீ பேசினதுக்காக அத்தா மாமா கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. மாமா என்னடான்னா, நீ இவ்ளோ பேச்சு பேசியும் மாப்பிளைய நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. அவரு மனுஷனா இல்ல நீ மனுஷனா? இங்க பாரு விஜய், நான் இப்ப என்ன சொன்னாலும் உனக்கு அது புரியாது. அப்படி சொல்லி நான் புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. என் விஷயத்துல நீ தலையிடாத, அதே மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, புரியுதா? தலை அவங்க கிட்ட தான் அப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்தா என்கிட்டயும் அப்படிதான் பேசுறான். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி ஒரேடியா ஆளே மாறிட்டா? என்ன இந்த பழத்தை கொடுக்கதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா நீங்க? தயவு செஞ்சு அடிக்கடி இப்படி வந்து எனக்கு தொல்லை கொடுக்காதீங்க. ஏற்கனவே உங்க பொண்ணு இங்க இருந்து எனக்கு கொடுக்குற தொல்லை பத்தாதா? என்ன இருந்திருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்க கூடாது. மாமா அத்தையோட மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும். சுபாவுக்கு முகம் ஃபுல்லாக அப்படியே வாடி போயிடுச்சு. மகா மேல இருந்த கோவத்தில் அவங்க மேல காட்டினது சரியில்லை. விக்ரம், என்ன ஓவரா ஃபீல் பண்ற? மகா இந்த வீட்டை விட்டு போகணுமா வேண்டாம்? போய் தான் ஆகணும். அப்புறம் என்ன? டேய், நீ பண்றது கரெக்டு தான்டா. இங்க பாரு, ரொம்ப நல்லவனாவே இருந்தீனா அவன் எப்படி போவான்? பர்மனண்டா இங்கேயே செட்டில் ஆயிடுவான். அது ஓகே, மகாக்கு என் மேல வெறுப்பு வரணும். அதுக்காக இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஓகே தான். ஆனா மகா என்னை எப்படியாவது ஏமாத்தி இங்கே இருந்துடலான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ பிளானை நான் முறியடிக்கணும், அவளை நான் விரட்டணும். அதுக்காக அவளை நான் டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ஓகே. ஆனா அவளோட அப்பா அம்மா தங்கச்சி இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க மனசை நான் காயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? டே ஸ்டூபிட், இன்னும் 6 மாசத்துல அவ எப்படியும் உன்னை பிரிஞ்சு அவ அம்மா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நீ ரொம்ப நல்லவன்னு அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி அவ உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க? எப்படி மகாவை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க? இத பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஒரு ஹஸ்பண்ட்னு அவங்க நினைச்சா மட்டும்தான் மகாவை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்னு டைவர்ஸுக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நீ கெட்ட பேர் எடுத்தாலும் அது நாளைக்கு மகாவுக்கு நல்லதாக தான் அமையும். அதெல்லாம் கரெக்டு தான். என் கூட வாழ முடியாதுங்கிற எண்ணம் அந்த மகாவுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, அவங்க பேரண்ட்ஸுக்கும் வரணும். அப்போதான் 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிற இந்த செப்பரேஷனை அவங்க ஏற்றுக்கிட்டு மகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய் விக்ரம். என்ன ஆச்சு விக்ரம் உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க? என் அப்பா அம்மா பாவம் விக்ரம், எவ்வளவு பாசமா மாப்பிள்ள குணமாயிட்டாரான்னு பாத்துட்டு போக வந்தாங்க. அவங்கள இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே.